சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மருந்துகள் பார்க்குறோம். சிறுகுறிஞ்சான் கஷாயத்திலிருந்து, பாகற்காய் சாறிலிருந்து, நூல்கோல் கஷாயம் வரை இருக்கு. எப்படி சாப்பிடணும்? முதல் விஷயம், உங்களுக்கு சர்க்கரை நோய் வாதம் சார்ந்த சர்க்கரை நோயா இருக்குன்னா, அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் சர்க்கரை நோயாளியா நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க எப்பவுமே மூலிகை கஷாயங்களை உணவுக்கு பிறகு சாப்பிடணும். நீங்க பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாளியா இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு அல்சர்ல இருந்து, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல இருந்து, கடுமையான வெயிட் லாஸோட நீங்க போராடிட்டு கொண்டிருக்கக்கூடிய, இன்சுலின் தேவைப்படுமா இல்லையான்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத சர்க்கரை நோயாளியோட இருக்கீங்கன்னா, நீங்க உணவுக்கு நடுவே சர்க்கரை கஷாயத்தை சாப்பிடணும். அதாவது ஒரு இட்லி சாப்பிட்டுங்க, அடுத்து ஒரு கஷாயம், அடுத்து ஒரு இட்லி, மீண்டும் கஷாயம் அந்த மாதிரி சாப்பிடணும். நீங்க கபம் சார்ந்த சர்க்கரை நோயாளியா இருக்கீங்கன்னா, அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் அல்லது டைப் 2 டயபெட்டிஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்க சாப்பிட வேண்டியது உணவுக்கு முன்பு. பாருங்க, ஆயுர்வேதம் சும்மா மருந்து கொடுக்கல. உங்க உடம்புல இருக்கிறது வாதமா, பித்தமா, கபமான்னு புரிஞ்சு மருந்து சாப்பிட்ற நேரத்தையும் டிஃபைன் பண்ணி கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மட்டுமல்ல, பக்க விளைவற்று குணப்படுத்தவும் இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.